இதெல்லாம் உங்களுக்கு சூப்பராக வேலை செய்யும். இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டு, நேவி, ஷிப்பில் போகிறது, சீ ஃபுட்ஸு, அப்புறம் சீ ப்ராடக்ட்ஸு. ஸோ இந்த மாதிரி செக்மெண்ட்லலாம் இவங்களுடைய தாட். டிரைவிங், நீ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டிரைவிங் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். நல்லாவும் டிரைவ் பண்ணுவாங்க. டிரைவர்ஸும் நிறைய நம்பர்ஸ் 7ல் பார்த்துருக்கோம் நம்ம. டிரான்ஸ்போர்ட் பண்ணுறவங்க, கார்கோ சர்வீசஸ்ஸு இதெல்லாம் அதிகமாக எடுத்து பார்ப்பாங்க. அதே மாதிரி கேட்ரிங்லேயும் வந்து இவங்க வந்து ஈடுபடுவாங்க. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதெல்லாம் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த அக்கல் சயின்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த மெஸ்மரிசம், ஹிப்னாட்டிசம் இந்த மாதிரி கலைகளில் வந்து கற்றுக்கிட்டு அதையும் வந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. இப்போ ஹீலிங் பண்ணுவாங்க, ப்ரெடிக்ஷன் பண்ணுவாங்க. இது எல்லாமே வந்து இவங்களுக்கு சப்போர்ட்டிங்கான இண்டஸ்ட்ரி. மேஜராக பார்த்தீங்கன்னா டிடெக்டிவ் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்களா, இதில் பெஸ்ட்டு நபர்கள் பார்த்திங்கன்னா 7 தான். அவங்கள மாதிரி டிடெக்டிவ் வந்து நம்ம அவங்ககிட்டேருந்து தப்பி ஓடுறதுன்றது அது அடுத்த நம்பரோட வைப்ரேஷன். ஆனால் இவங்ககிட்ட தான் அவ்வளோ தப்ப முடியாது. அவ்வளோ ஆமாம், அவங்க ஆராய்ஞ்சிட்டே இருப்பாங்க டிடெக்டிவ். அதுதான் இவங்களுக்கு வந்து ஃபயர் ஆகுறது இவங்களுக்கே. அது பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் அந்த ஒரு தாட் வந்துடும். அப்போ டிடெக்டிவ்னா என்ன வரும்? சந்தேகம்ன்ற தாட் வந்துடும் இல்லையா? ஸோ இங்கே இருக்கலாம், அங்கே இருக்கலாம். ஸோ அவங்க டிடெக்டிவ் வந்து பயங்கரமாக பண்ணுவாங்க, கண்டுபிடிச்சிருவாங்க.